ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்ல. சிலருக்கு அது லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிரும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தவங்க ராக்கெட் வேகத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடுவாங்க. சொத்து சோகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து, போக்குவரத்துன்னு அப்படி சர்ருன்னு போயிடுவாங்க. சிலர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டு அவங்க லைஃப் எங்கிட்டு திரும்புன்னே சொல்ல முடியாமல் திரும்பி ரொம்ப திணறவங்களும் உண்டு. பேசுறதுக்கு வேணா 1வது கல்யாணம் 2வது கல்யாணம்னு பேசுறது நல்லா இருக்குமே தவிர, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அப்படின்னு போகிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த 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 இடத்த கடந்து வர்றாங்க இல்லையா, அதை ஓவர் கம் பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப பரிதாபகரமான சூழ்நிலையில் நிறைய மாட்டிக்குவாங்க. இதில் பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த கல்யாணம் பிரச்சனையாகுது, சண்டை சச்சரவாகுது, அதுக்கப்புறம் அவங்க விலகி வந்துடுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறதை விட டைவர்ஸ் பண்ணுறது ஈஸி. இப்போ இருக்க காலத்தில் கல்யாணம் பண்ணுறதே கஷ்டம், ஊரை கூட்டி பண்ணணும். டைவர்ஸ் பண்ணுறது அவங்களே பண்ணிக்கலாம்ல. அதனால் மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ உனக்கு எனக்கு ஒத்து வராது, தனியாக போயிடலாம் அப்படின்னாக்க டக்குன்னு பிரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, இப்போ இந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் 2வது கல்யாணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்னு வரையில இந்த 2வது கல்யாணம் பண்ணுறப்ப அதாவது நிறையா பயத்தோட, நிறைய எதிர்பார்ப்போட அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த 2வது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சிலருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே சும்மா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதாவது கால்நடையாக நடந்து போய்கிட்டு இருந்தவனை புஷ்பேக் சீட்டில் வண்டியில் ஏற்றி விட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஜம்முன்னு போவேன். வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்குமா, நான் இதை இப்படி வாழ்க்கையை வாழவே இல்லையே அப்படின்னு, நீ முதையே வந்திருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரம்மா கேட்பாரு. அந்த அம்மாவும் அதே தான் கேட்பாங்க. சே, வாழ்க்கைங்கிறது இவ்வளோ நல்லா இருக்குமா, நம்ம நீ முதையே என்னைய கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாது, கல்யாணம் பண்ணியிருந்தால் அது அவங்களையே பண்ணியிருந்தாலும் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் விதி இருந்தால் விடாதில்லை, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் அடுத்தது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு பண்ணி சிலருக்கு பார்த்தா பட்டகாலிலேயே விடும் கெட்ட கூடிய கெடும்னு வாங்கல, அந்த கணக்கா ஒரு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதில் பிரச்சனையாக இருந்திருக்கு. சென்று அடுத்த மேரேஜுக்கு போவாங்க, அதுலேயும் பிரச்சனையாக போயிடும். இப்போ இந்த கல்யாணம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்க. நமக்கு இந்த பாயிண்டே வேணாம் அப்படின்னு. சார் யாரோ மியூட்டில் இல்லை, மியூட் போடுங்க. அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப பயப்படுற விஷயமா போயிடும். நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கே, நம்புறதுக்கும் சொல்கிறத கேட்குறதுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். அப்போ மேரேஜுங்கிறது எப்படி, கல்யாணம் 2வது கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பிரச்சனைகள் போகும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரையில் அதுவும் சேர்ந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ரொம்ப மனம் உடஞ்சி போகிறது, அதுக்கப்புறம் கல்யாணம்னாலே தெரிச்சு ஓடுறது அப்படிலாம் உண்டு. ஆனால் சிலர் அப்படி கிடையாது, கல்யாண வீரர்களாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வேண்டாம். அவர் பொறுத்த, நான் சொல்கிறது லிவிங் எக்ஸாம்பிள், அவர் ஜாதகம் போடலை நான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணுறார், டைவர்ஸ் ஆகுது, அது ஒரு குழந்தை இல்லைன்னு டைவர்ஸ் ஆகுது. 2வது ஒரு கல்யாணம் பண்ணுறாரு, அந்த அம்மா இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. 3வது ஒரு கல்யாணம் பண்ணுறாரு, அவங்களுக்கு பிளட் கேன்சர் இறந்து போயிடுறாங்க, 2 பையன் பெற்றுட்டு. 4வது ஒரு கல்யாணம் பண்ணி இப்போ குடும்பம் ஓடிட்டு இருக்கு, அந்த பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இப்படி போகிறதுங்கிறதும் இருக்குது. இதில் இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஜோசியருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது, அல்லது நம்ம வேண்டியவங்க ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னாலுமே அவங்க ஜாதகத்தில் அந்த 2வது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. யாரும் விரும்பி போகிறதில்ல, வேறு வழி இல்லாமல் போகிறதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் உண்டு. அதுலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட 2வது கல்யாணம் பண்ணி வச்சுறது நல்லது. அதுலேயும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12ஆம் பாவாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கார், 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருக்கார், 6ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்துருக்காங்க, அல்லது 7ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்துருக்காங்க, அல்லது 11ஆம் இடம் வலுத்து இருக்குது, அந்த திசை நடக்குது, இப்படிங்கிற மாதிரியான பொசிஷனில் இருந்ததுன்னா அவங்களுக்கு நெட்டையோ ஒட்டையோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுறது நல்லது. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை ஜாதகத்துலையும் என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எப்படினாலும் இன்னும் இன்னும் ஒரு சிலது இருக்குது. அதாவது லக்னத்துக்கு 7வது வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது, அதனுடைய தசை நடக்கிறது, அல்லது லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது, அதனுடைய தசை நடக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
அதாவது எப்படினாலும் 2 பேரோடையாவது வாழ்க்கைய பகிர்ந்துக்கிருவாங்கங்கிற மாரியான ஒரு பாயிண்ட் வந்தே தீரும். இந்த மாரியான பொசிஷன்ல. அப்புறம் இதுல நெறைய விதிவிலக்கு இருக்கு. ஒண்ணு என் ஜாதகத்துல அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. நம்மள பொறுத்தவரைக்கும் அந்த கன்ஃப்யூஷன் தேவையில்ல. ஏன்னா, ஒரு செவ்வாய், சுக்கிரன் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒழுக்கம் கெட்டு போயிரும் அப்படின்னம்னா, அது எங்க சேர்ந்திருந்தாலும் பாதிக்காது. 7வது வீட்ல சேராம இருந்தா சரிதான். 7வது வீட்ல சேர்ந்திருந்தா பிரச்சனை ஆயிருமா அப்படின்னாக்கா, அதனுடைய திசை வராம இருந்தா சரிதான். அப்ப திசை வந்தா பாதிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, அதுக்கும் இருக்கு. எப்படி? ஒரு 60 வயசுல வருது, அல்லது 7 வயசுல வருது, 6 வயசுல வருது, 10 வயசுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்போ இந்த செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை இருக்குங்கிறதுனாலயே ஒரு ஜாதகம் ஒழுக்கங்கெட்ட ஜாதகம் அப்படின்னும், அ அல்லது 11க்கு அதிபதி வந்து வலுத்த நிலையில நிக்கிறார், அல்லது 4, 6க்கு அதிபதி சேர்ந்து நிக்கிறார், அல்லது 7, 6க்கு அதிபதி சேர்ந்து நிக்கிறார் இப்படிங்கிறதுனாலயே இது வந்து தவறான ஜாதகம்னு நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ். இந்த மாரிலாம் இருந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு வந்து அ அந்த தாரதோஷம் வேலை செய்யும் அப்படிங்கிற மாரியான அமைப்பு. அப்படி தாரதோஷம் வேலை செஞ்சுன்னா என்ன ஆகும்னா, அ ஆம்பள பிள்ளைய பொறுத்தவரைக்கும் கூட ஏதோ இருக்கட்டும்னு கூட விடுறோம்னு வைங்களேன். பொம்பள பிள்ளைய பொறுத்தவரைக்கும்னு எடுத்துட்டா, அவங்க லிவிங் டுகெதர்ல போய் உட்கார்றாங்க அப்படின்னாக்க, நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு லிவிங் டுகெதர் நல்லா இருக்குமே தவிர, ஆனா தமிழ்ல அதுக்கு நல்ல பேர் இல்ல. அப்போ இது தெரியாம வந்து ஒரு உறவ மெயின்டெயின் பண்றதுங்கிறத விட, அவங்க கல்யாணத்த பண்ணி வச்சுட்டா, அது பாட்டுக்கு இந்த கல்யாணம் பண்ணாங்கப்பா சரியா வரல, இந்த 2வது கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்கன்ட்டு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிரலாம். அதே இது வந்து, இது வேற ஏதாவது ஒரு வகையில ட்விஸ்ட் ஆகி இவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா, அது ஏதாவது ஒரு பக்கம் வெளிய வந்துருச்சுன்னா, என்னமோ காணாத கண்டுபிடிச்ச மாரியே பேசுவாய்ங்க எல்லாம் சேர்ந்து. அதாவது சிந்துவாத்து கன்னித்தீவ கண்டுபிடிச்ச கணக்காவே பேசுவாங்க. என்னமோ பெரிய பெருங்குற்றம் இழைத்து விட்டார்கள் அப்படின்னு. அதுவும் பொம்பள பிள்ளையா இருக்கணும். கொன்னு கொலையத்துருவாய்ங்க. அப்போ இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு மோஸ்ட்லி கல்யாணத்த பண்ணி வச்சிரணும். 2வது கல்யாணத்த பண்ணி வச்சிரணும். சரி, இப்ப 2வது கல்யாணம் அப்படின்னு போறப்ப, நம்ம இந்த இது மாரி தான் ரெட்டை குழந்தை இருக்குதுல்ல, அந்த ரெட்டை குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிற அந்த ஜாதகம் பார்க்கறது எப்படி? அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் இல்லையா? அது மாரி இதுக்கும் வந்து ஒரு மெத்தட் உண்டு. எப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து முதல் தாரம். அப்ப அடுத்த தாரம் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் கிடையாதா? 9ஆம் இடம் கிடையாதா? அப்படின்னா 9ஆம் இடம் புனிதமான இடம். அங்கருந்து வராது. அதுக்குனால தான் நம்ம முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, 11ஆம் இடம் இளைய தாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 11ஆம் இடம் இளைய தாரம் அப்படின்னு எடுக்கிறோம்ல, அதுல வந்து இப்ப ஒரு ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிருவோம். லக்னம் வந்து ஏதோ ஒரு லக்னம். அந்த லக்னத்துக்கு 7வது வீட்ல மிக கடுமையான கிரகங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோம். இப்ப அதையுமே ஒரு எடுத்துக்காட்டு வச்சு கொண்டு போனோம்னா நல்லாருக்கும். இருங்க வரேன். அவசரத்தோட அவசரமா அதையும் எடுத்து வச்சுட்டேன்ல. அப்ப சார்ட்டையும் யூஸ் பண்ணுவோம். இப்ப லக்னமா வந்திருக்கிறது சிம்ம லக்னம்னு வச்சுக்கிருவோமே. 7வது வீட்ல சனி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அ சனி தசை ஆரம்பிக்குது இந்த ஜாதகத்துக்கு. சனி தசை ஆரம்பிச்சு ஒரு சனி தசை புதன் புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புதன் புத்தியில கல்யாணம் வந்து இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ புதன எப்படி வச்சுக்கலாம்? இப்படி 8ல போய் நீசமாயிட்டார். இப்ப சனி தசையில புதன் புத்தி நடக்குது. இந்த புதன் புத்தியில இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுது. இது பொண்ணு, பையன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டைவர்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து அடுத்த திருமணம் பண்ணலாமா? அப்படிங்கிறத வந்து அதாவது 2வது கல்யாணம் நடக்குமா? அப்படிங்கிறத எங்க இருந்து எடுத்துக்கலாம்? 11ஆம் இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். சரி. இப்போ 11ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். அந்த புதன் எங்க இருக்கிறாரு? 8ஆம் பாவத்துல நீசமாயிட்டார். சரி, அப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து சனி தசை வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது. அடுத்தது புதன் தசை வரப்போகுது. சரி, இந்த புதன் தசையில வந்து அ அதாவது சனி தசை புதன் புத்தியில உங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது. இப்ப கல்யாணம் பண்ணலாமா? 2வது கல்யாணம். ஏன்னா, புதன் புத்தி வந்து ஒரு 2 1/2 வருஷத்துக்கு இருக்கும். சனி தசை புதன் புத்தி. அப்போ சிலர் சொல்லுவாங்க, இது டைவர்ஸ் ஆனா உடனே எனக்கு மாப்பிள்ளை ரெடியா இருக்கு. அடுத்து பொண்ணு ரெடியா இருக்கு. நான் லவ் பண்ண பொண்ணே திரும்பி வந்துருச்சு. அல்லது வந்து கல்யாணம் வேணான்னு என்னைய கல்யாணம் பண்றேன்னு சொல்றாரு. நான் வேற பையன கட்டினதுமே இவரு கல்யாணமே இல்லாம இருக்காரு. நான் அவரையே கட்டிக்கலான்ட்டு இருக்கேன். அல்லது ஒரு மாப்பிள்ளை நல்ல இடமா வருது. அல்லது சொந்தத்திலேயே மாப்பிள்ளை இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணம். அப்ப ரெடிமேடா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த சனி தசை புதன் புத்தி இப்ப நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு இருக்கல இவங்க அடுத்த கல்யாணம்னு நோக்கி போலாமா அப்படின்னா, இந்த மாதிரியான ஜாதகங்கள்ல இந்த புதன் புத்தி முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி போனா மட்டும் தான் ஜாலியா இருக்கேன். இல்லாட்டி சரி இருக்காது. ஏன் சரி இருக்காது அப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல சனி உட்கார்ந்துருந்துச்சுன்னா குடும்பத்த பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ரூல். எதுக்கு? சிம்ம லக்னத்துக்கும், கடக லக்னத்துக்கும். அப்ப இங்க 7வது வீட்ல சனி உட்கார்ந்திருக்காரு. அப்ப ஜெனரல் ரூல் என்ன சொல்லும்? இந்த இடத்துல வந்து பிரிவினை வரணும் அப்படிங்கிற மாரியான அமைப்பு. இப்ப பிரிவினை வந்தாச்சு. சரி.
அடுத்தது புதன் புத்தி. இந்த புதன் என்ன செய்றாரு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி, 11ஆம் இடத்த அதிபதி. இந்த 11க்கு அதிபதி 8ல போய் நீசமாகலாமா? ஆகக்கூடாது. அது ஒரு பக்கம். தனி. இன்னொன்னு என்னன்னா, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதன் வந்து 8ல போய் மறையிறார். அப்ப குடும்பஸ்தானம் பாதிக்கிறதுக்கான அமைப்பு மறுபடியும் இருக்கு. எதுல? இந்த புதன் புத்தியிலேயே டைவர்ஸ் ஆனது மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா, திருப்பியும் பிரிஞ்சிருவாங்க. மறுபடியும் மல்ல கட்டிக்கிருவாங்க. அப்போ இந்த புதன் முடியிற வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு வெயிட் பண்ணணும். சரிப்பா, புதன் முடியிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணிட்டு, இந்த புதன் முடிஞ்சு அடுத்து கேது வருது. கேதுல பண்ணலாமா? அப்படின்னா, கேது நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்துருந்துச்சுன்னா, தாராளமா பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, இப்ப இதுல ஒரு சின்ன சந்தேகம் வரும். என்ன வரும்னா, இந்த சிம்ம லக்னம் 2ஆம் இடத்ததிபதி 8ல போய் நீசமாயிட்டாரு. அப்போ இன்னொரு கல்யாணம் பண்றப்போ, அந்த குடும்பஸ்தானம் அங்கேயும் பாதிக்கப்பட்டு தானே இருக்குது. அப்போ வந்து இது பிரச்சனை ஆகாதா? அப்ப இந்த பொண்ணுக்கு குடும்பம், இந்த பொண்ணுக்கோ, பையனுக்கோ குடும்பம் அப்படிங்கிறதே இல்ல. குடும்பஸ்தானமே இல்லாம தானே கிடக்கு. அப்படிங்கிற மாரியான பாயிண்ட்ல எடுத்துக்கணுமான்னா, அப்படி எடுத்துக்க கூடாது. இப்ப என்ன காரணம்னு சொல்றேன். லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி யாரு? மிதுனம். மிதுனத்துக்கு 2க்கு அதிபதி யாரு? சந்திரன். சரி. இப்போ இந்த 11ஆம் இடத்த அதிபதிய எடுத்துக்கங்க. இந்த 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து இப்ப வர்ற கணவர், அதாவது இது வந்து ஒரு பொம்பள பிள்ளை ஜாதகம்னு வச்சுக்கிருவோமே. இந்த பொம்பள பிள்ளை ஜாதகத்துல ஆ இப்ப புதன் புத்தி முடிஞ்சு கல்யாணம் பண்றாங்க. அப்ப அந்த கல்யாணம் நல்லா இருக்குமா? இத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதாவது புதன் புத்தி முடிஞ்சு கல்யாணம் பண்ணலாமா? இதுக்கு 2வது கல்யாணம் பண்ணலாமா? அப்படின்னா, தாராளமா பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி. அப்ப இந்த பொண்ணுடைய குடும்பஸ்தானம் அடி வாங்கி நிக்குது இல்லையா? அப்ப வந்து எத்தன கல்யாணம் பண்ணாலும் நிக்காதுல்ல. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கு. அதாவது எப்படி இருக்கும்னா, மங்கை இவள் அடுத்து வந்த மாங்கல்ய தோஷம் மறுவினவேற்கும் வரும் என்று உரையேன். நான் பார்த்தவனுக்கெல்லாம் அந்த கட்டினவனுக்கெல்லாம் தோஷம் வரும்னு சொல்லு. தொட்டவனுக்கெல்லாம் தோஷம் வரும்னு சொல்லு அப்படின்றான். தொட்டு தாலி கட்டியாச்சுன்னா சொல்லி முடிஞ்சு வச்சு. சிலருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, லிவிங் டுகெதர்ல 7 வருஷம், 10 வருஷம்லாம் இருப்பாங்க. நான் அந்த மாரி நெறைய பார்த்துருக்கேன். ஒரு 6 வருஷம், 7 வருஷம் இருப்பாங்க, 5 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கும் சார். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஜம்முன்னு போயிட்டு இருப்பான். சரி இவ்வளோ நல்லா போகுதுல்ல, நம்ம வந்து தாலி இல்லாம இருக்கிறோமே, சரி ஒரு கல்யாணம் ப்ரொசீஜரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர்ன்னு பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அத விட்டுட்டு தாலின்னு எடுத்து கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், கட்டின உடனே சண்டை வந்து பிரிஞ்சுருவாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிருவாங்க. ஜடார்ன்னு போயிருவாங்க. அப்ப அது மாதிரி ஒரு சில கிரக அமைப்புகள் உண்டு. இப்ப இதுக்கு வந்து அந்த மாதிரியான பொசிஷன் வருமா அப்படின்னாக்க, இதுக்கு அப்படி வரும்னு எடுத்துக்க முடியாது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சொல்றேன் பாருங்க. இப்போ 11ஆம் இடம்ங்கிறது உபயகலஸ்தரஸ்தானம். 2வது கல்யாணம். இந்த பொண்ணுக்கு 2வது கணவர் வர்றாரு. இந்த 2வது கணவருக்கு 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி வந்து கெட்டு போயிருந்தால், ஒரு எடுத்துக்காட்டா விருச்சக ராசி அப்படின்னு வச்சுக்கிருவோம். இந்த பொண்ணுடைய ஜாதகம் வந்து விருச்சக ராசின்னு வச்சுக்கிருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரன் நீசம் ஆயிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? சரி. இப்போ இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் அப்படின்னு எடுத்துட்டா, அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி, பஞ்சாயத்தாகி, பிரிவினையாகி நிக்கிறவரா இருப்பார். அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடம்னு வந்து லக்னமா எடுத்துக்கணும். 2வது கணவருக்கு. அவருக்கு குடும்பஸ்தானாதிபதி இப்படி நீசமா இருக்கார். 6, 8, 12ல மறைஞ்சிருக்கிறார். அல்லது ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஓ! உணர்ச்சி வசப்பட்டு அப்படித்தான். அதாவது பாதகஸ்தானத்துல சந்திரன் நிக்கிறாரு. ஏன்னா இதுல 6ல மறைஞ்சிட்டாருன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்ல. 11ஆம் இடத்துக்கு 6ல. பாதகஸ்தானத்துல சந்திரன் நிக்கிறாரு. கூட வந்து கேது உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கிருவோமே, இப்பவுமே பாதிக்கத்தான் செய்யும் இல்லையா? ஸோ இப்படி ஏதாவது ஒரு விதத்துல பாதிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க, வரக்கூடிய கணவர் ஏற்கனவே திருமணமாகி 2வது கல்யாணத்துல வர்றார். சரி. இப்போ இவர கல்யாணம் பண்றதுனால ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு குடும்பஸ்தானம் அடி வாங்கி நிக்குது. இவருக்கும் 2ஆம் இடத்த அதிபதி பாதிக்கப்பட்ட நிலையில நிக்கிறார். இவர கல்யாணம் பண்றதுனால இந்த பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அதான் கேள்வி. அப்ப நல்லா இருக்காதா அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து அதனுடைய தசை நடந்ததுன்னா, இப்ப இந்த ஜாதகத்துல இது பொண்ணோட ஜாதகம். இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிறது புதன் புத்தி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். சப்போஸ் இந்த இது மாரியான ஜாதக அமைப்புல சந்திர தசையோ, கேது தசையோ நடக்குது. அல்லது சந்திர புத்தியோ, கேது புத்தியோ நடக்குது. புத்தி நடந்ததுன்னா, அந்த புத்தி முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணலைன்னா, கண்டிப்பா மாட்டிக்கும். 2வது கல்யாணம் பண்ணியும் சிக்கலாயிக்கும். சப்போஸ் இந்த சந்திர தசையும் நடக்கல, கேது தசையும் நடக்கல. கேது தசை அப்பதான் முடிஞ்சு சுக்கிர தசைக்குள்ள வந்திருக்கார். சந்திர தசை அப்பதான் முடிஞ்சு செவ்வாய் தசைக்குள்ள வந்திருக்கிறார் அப்படின்னாக்க, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப பிரச்சனை இருக்காது.
சரி. இதை நம்ம இப்படி பார்க்கறதுங்கிறத விட இன்னொரு ஸ்டைலில் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள் வழியாக போயிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு தோணுது எனக்கு. இருங்க வரேன். எங்கப்பா வாங்கய்யா. வரமாட்டேங்குது. நான் ஒன்று கேட்குறேன், அது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. இது இப்போ சொல்லலையா, சாஃப்ட்வேர் எல்லா விதத்துலையும் பலி எடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அது மாதிரி பலி எடுக்குது. ஆமா சார், இப்போ பிளாக் ஸ்கிரீனா இருக்கு. ஆமா சார், அதுக்கு தான் சார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். காமிக்க மாட்டேங்குது சார். ஸ்க்ரீனும் மாற மாட்டேங்குது. இருங்க, நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு வரேன். எங்கெங்கேயோ போகுது, நான் என்ன சொல்றேன்னே அது கேட்கல. இருங்க வரேன். அதாவது ஒரு பக்கம் டைமிங் இடிக்கிறதுங்கிறது, இன்னொரு பக்கம் வந்து நம்ம வராமலே இருக்கோம் லைவுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் ரெடி பண்ணல. காலையில தம்ப்நெயில் இடிச்சிச்சு, இப்போ வீடியோ இடிக்குது. இது இத்தனைக்கும் காலையில தான் அப்டேட் ஆச்சு இந்த சாஃப்ட்வேர். இப்போ மீட்டிங்க்கு நான் ஆன் பண்ணி உட்காடுறேன், ஜூம் வந்து அப்டேட் ஆச்சு. இதுக்கிடையில வந்து அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட போனேன். கரெக்டாக லோ சிஸ்டம் ரிசோர்சஸ் மே அஃபெக்ட் யுவர் ஆடியோ குவாலிட்டி. சார் ஆடியோ கரெக்டாக வருதா? அது ஓகே சார், கரெக்டாக தான் சார் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸுங்குது. கிளியரா இருக்குது. ஆக்சுவலாக இதை போட்டதான் அப்படி டக்குன்னு வந்து நிற்கும் சார். நம்ம இதே பண்ண வேண்டியதில்லை, சக்குன்னு வந்து நிற்கும். இது என்னடான்னா இப்படி போய் நிற்கிது. சரி பரவாயில்ல, நான் திருப்பியும் இதுக்காகவே எடுக்கிறேன். சார் தடங்களுக்கு வருந்துகிறோம், கொஞ்சம் இருங்க. ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணுறேன். ரெண்டு செகண்ட் ஆசை அடியாறது. சந்திர, அதாவது குருவில் சப் சந்திர இருக்கு சார். இல்லைப்பா, இது ஏதோ புதுசாக இருக்குது எனக்கு. இந்த அப்டேட் ஆனதில் ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு விண்டோ கிளியர் ஆகிறது, ஒரு விண்டோ வர மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்னு புரியல. நான் கரெக்டாக என்ன கேட்குறேனோ அது மட்டும் அல்ல, பாக்கி எல்லாமே வருது. இருங்க வரேன், ஃபுல் விண்டோ போட்டு பார்ப்போம். சரி, இதை வேற ஒரு ஆப்ஷனில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த உட்காந்து தான் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். ஆனால் அதை வச்சுட்டு நம்பிக்கையோடு வந்து உட்காந்துட்டே மாட்டிக்கிச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, அதுக்கும் வழி இருக்கிறது. பிரைட்னஸ், ரொட்டேஷன், பொசிஷன். ஓ, இதை நான் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருக்கணும், பார்க்காம விட்டேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன், அது கரெக்டாக தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
கட்டத்தை கூடுமான வரைக்கும் பெருசா போட்டுக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. தெரியுது சார். ஓரளவுக்காவது பார்க்க முடியுதா? சார் லைட்டா பிளரா இருக்கு சார். இல்ல தெரியுது சார். பட் இந்த எல்லோ கலர்னால கணக்கு கேட்சியா இல்ல. அதாவது ரொம்ப இதா இருக்கு. நான் அந்த இதுல மற்றபடி தெரியுது. கான்ட்ராஸ்ட் ஆனா உங்களுக்கு பிடிக்காத 2 கட்டம் உட்காந்து தெரியுது சார். அதான் மேட்ரு. இல்ல அதை கிராஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இது பண்ண வேண்டியதா இருக்கு. சார் நேம் இன்னைக்கு யாராவது மீட்டிங் புதுசா வந்திருந்தாங்கன்னா என்ன சார் வந்து ராசி கட்டத்தை தாண்டி எல்லாம் பேசுறாருன்னு நினைச்சுக்குவாங்க. அதான் சார். சரி விடுங்க. என்ன அதன இதுல சொன்ன மாதிரி பாசா எந்த காலம்டா டான்ஸ் ஆடின மாதிரி வச்சுக்குவோம். அதாவது இப்ப கரெக்டா ஓரளவுக்கு தெரியுதுல்ல? ஓகே சார். இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா பார்ப்போம். ரைட். இப்போ நான் வந்து இது டேட்டா பர்த் அந்த டைம்லாம் சொல்கிறேன். நீங்கள் போடுறது கூட போட்டுக்கோங்க. உங்கள் இதில் வந்து டிவைஸ் இருந்தால் கையில் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்ததுக்குள்ளே நான் அந்த இது பழைய சாஃப்ட்வேர் ரெடி ஆகிடுச்சுன்னா ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ 1969 மார்ச் மாதம் 13ஆம் தேதி 6:20 AM காலையில் நேரத்தில் பிறந்தது வந்து சென்னையில் பிறந்தது அப்படி வச்சுக்கோங்க. அப்போ லக்னம் வந்து கும்ப லக்னம், ராசி வந்து தனுர் ராசி, ஜென்ம நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம். இப்போ சார் இந்த ஜாதகத்துக்கு இப்போ வயசு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. 69 உங்களுக்கு 2023 54 வயசு முடிஞ்சு 55 வயசு நடந்துட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அது நிற்கலை. அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அதுவும் நிற்கலை. இப்போ தனியாக இருக்காங்க. அது மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த பொசிஷன் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத இதில் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு இந்த முதல் கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, லக்னம் வந்து கும்ப லக்னம், 2ஆம் பாவத்தில் ராகு உட்காந்துருக்கார். 2ஆம் இடத்துல ராகு உட்காந்து சுக்கிர தசை 7 வருஷம் தசை இருப்பு இருந்திருக்குது. அப்போ சுக்கிரன் 7, சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாயில திருமணம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை நோக்கி போகுது. செவ்வாய் வந்து அனுஷ நட்சத்திரம், சனி சாரம் வாங்கி நிற்குது. இந்த சனி என்ன பண்ணுது அப்படின்னா 12க்கு அதிபதி லக்னாதிபதி 3ஆம் பாவத்தில் போய் நீசம் ஆகுறார். நீசம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போறார். சரி, இந்த நீச்சபங்க ராஜயோகம் போனதுங்கிறதுனால கல்யாணம் ஆச்சு. நீசம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? இந்த நீசமானதுங்கிற பாயிண்ட்ல வந்து அதுக்கேற்ற பலனை கொடுக்கணும்ல. அப்போ இது வந்து 12ஆம் இடத்தை பிரச்சனையாக்கி விட்டுருது. 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம். அப்போ போகத்தை அடிபட வைக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த சனி உட்காந்துருக்கிறது கேது சாரம். கேது வந்து குருவோட உட்காந்துருக்கார். அவரும் வந்து சனிக்கு 6ஆம் பாவத்தில் போய் நிற்கிறார். அப்போ இந்த சனிக்கு 6ஆம் பாவத்தில் போய் நிற்கிறதுங்கிறது இவங்களுக்கு பெரிய யோகத்தை தான் கொடுத்தது. எப்படி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஒரு மிக உயர்ந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க, நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருக்காங்க, அரசாங்கத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு வெயிட்டான போஸ்ட். அப்போ நல்ல வருமானத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து வாழ்க்கையை வந்து முடிச்சு வச்சிரும். எது? இந்த செவ்வாய் தசை வந்து கல்யாணம் ஆகுது, மீனிங்லெஸ் லைஃபாக போயிட்டு இருக்குது. ராகு வர்றப்ப டோட்டலாக பிடிங்கிக்குது. இப்போ ராகு தசை 18 வருஷம் இருக்குது. இந்த 18 வருஷம் ராகு தசையில மறு திருமணத்தை நோக்கியும் போறாங்க. அப்போ 11ஆம் இடத்துக்கு போயிடுவோம். 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி யாரு? சனி. அந்த சனி வந்து நீசம் பெற்ற நிலையில அப்புறம் நீச்சபங்க ராஜயோகத்துக்கு. இந்த நீசம் ஆனதுங்கிறதுனால கல்யாணம் ஆகி அவர் டைவர்ஸ் ஆனவர். 5ஆம் இடத்த அதிபதி, அதாவது 11ஆம் இடமான தனுசுக்கு 5ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில 12ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. பட் குழந்தைங்க அவர் கூட இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
5ஆம் இடத்த அதிபதி 12க்கு போறதுங்கிறது. விரைய மீது பஞ்சமாதி வீரநாதவன்புக வெள்ளி பொன்கண் வைத்திடாது விலகில் இல்லை பிள்ளையே அப்படின்றான்ல. அப்போ பிள்ளையே இருக்கக்கூடாது. அது மாரி பெற்றாலும் பக்கத்துல இருக்காது. அவ்வளவுதான், விட்டு போயிருச்சு. அவர் தனியா இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த ராகு வந்து 4ஆம் பாவத்துல நிக்கிறாரு. அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் வக்ரமாயி நிக்கிறாரு. அதாவது தனுசுக்கு பேசுறேன் நான். இப்ப கும்பத்தை விட்டுருங்க. 2வது கல்யாணத்துக்காருக்கு. ராகுக்கு வந்து ராகு 4ஆம் பாவத்துல நிக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த குரு வந்து 7ஆம் இடத்துல போய் நிக்கிறார். வக்ரமாயி இருக்கார். கேதுவோட சேர்ந்திருக்கார். 10ஆம் இட அத லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். இப்போ இது எல்லாமே கரெக்ட். இது எல்லாமே ஓகே. அப்போ இந்த வக்ரமா இருக்காரு, இவரோட சேர்ந்திருக்காரு, அவரோட சேர்ந்திருக்காரு. வக்ரம் பெற்ற கிரகங்கள் கேதுவோட ராகுவோட கனெக்ட் ஆனா யோகம் தானே அப்படின்னா, நல்ல யோகம், நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம், நல்லா இருக்கிறாங்க. ஆனா குடும்பம்னு வரையில பிடுங்கி விட்டுருச்சு. எப்படி பிடுங்கி விட்டுச்சு அப்படின்னாக்க, இவருக்கு 2ஆம் இடத்த அதிபதி குடும்பஸ்தானாதிபதி நீசம். எது 11ஆம் இடமான தனுசுக்கு குடும்பஸ்தானாதிபதி நீசம். அதே சமயத்துல 4ஆம் இடத்துல ராகு நின்று அந்த குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப ராகு பார்வை குடும்பஸ்தானத்துக்கு வந்துருது. ராகு குடும்பஸ்தானத்தோட டச் ஆயிடுறார். சனியும் அதே இடத்த 10ஆம் பார்வையா பார்க்கிறார். குருவும் அதே இடத்த 5ஆம் பார்வையா பார்க்கிறார். இப்போ குரு சேர்றதுங்கிறதுனால 2வது கல்யாணம் வரும். ராகுவும் சனியும் அந்த 10ஆம் இடத்துல சேர்றதுங்க. அதாவது சனி 10ஆம் பார்வையா, ராகு 11ஆம் பார்வையா தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த குடும்பம் ஸ்மூத்தா போகாது. அப்போ இவர் எதை நோக்கி வருவாரு அப்படின்னா, 12ஆம் இடம் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். அந்த 12ஆம் இடம் செவ்வாய்ங்கிறது அயன சயன போகம். அப்போ இவர் வந்து காமத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வருது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் இந்த லக்னத்தை எடுத்துக்கோங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது பொண்ணுடைய ஜாதகம் இல்லையா? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், நம்ம மனசை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கணவர் வேணும், நம்ம மனசளவில் அவர் வந்து நம்ம கூட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டோட இவங்க எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்தது இவருக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல வந்துட்டார். ஸோ இவருடைய குடும்பஸ்தானம்ங்கிறது கண்ணாபின்னான்னு அடி வாங்கி நிற்கிது. எது ராகு பார்க்க, சனி பார்க்க, குரு பார்க்க. இதில் இப்போ ராகு தசையோ சனி தசையோ நடக்காமல் இருந்ததுன்னா, குரு தசை கூட நடக்கலாம், ராகு தசையோ சனி தசையோ நடக்காமல் இருந்ததுன்னா இவங்களுக்கு இடையில இந்த 2வது கல்யாணமும் அடி வாங்காது, பிரச்சனை இருக்காது, நல்லபடியாக ஓடிடும். அப்போ இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு நின்று தசை நடத்துது, இது பாதிக்காதா? தனிச்ச ராகு அப்படின்னா அதான் ஆல்ரெடி பாதிச்சாச்சு. அடுத்த கல்யாணம்னு போகும்போது இந்த 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் ஒழுங்கா இருந்தாலே போதும், வண்டி உருண்டுரும். இங்க 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான மகரம் வந்து நிறைய பாவகிரகங்கள் தொடர்பில் அடி வாங்கி நிற்கிறதுங்கிறதுனால இங்க வந்து எந்திரிக்க முடியல. 2வது சனி வந்து என்னதான் வந்து நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போனாலும் அவர் கேது கால் வாங்கி நிற்கிறார். அந்த கேது வந்து சனிக்கு பலம் இல்லாமல் நிற்கிறார். எப்படின்னா கேது வந்து சனிக்கு 6ஆம் இடத்துல, கேதுவுக்கு 8ஆம் இடத்துல சனி சஷ்டாஷ்டமா இருக்கார். அப்போ மாட்டிக்கும். ஸோ இந்த வகையில் அந்த கேது சனி பலமில்லாத சனி, அவரும் 10ஆம் பார்வையாக பார்க்குறார், ராகுவும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். இதில் குரு பார்த்ததுல கல்யாணம் ஆச்சு. மற்றபடி ராகுவும் சனியும் பார்த்ததுல திருப்பியும் வந்து கோர்ட்டு போக்குவரத்துன்னு போய் கொஞ்சம் நாள் ஆகி கோர்ட்டு போக்குவரத்துன்னு போய் அந்த ராகு தசை முடிகிறதுக்குள்ளேயே இதையும் முடிச்சு விட்டுருச்சு. இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் வர்றப்ப நம்ம என்ன செய்யலாம்? சிம்பிளாக ஒரு வழி இருக்குது. அதாவது 2வது கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக உங்கள் பொழப்பை பார்த்துட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து இப்போ இல்லை முடியாது, நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலை, நீங்கள் வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் போகிறதுங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுக்கலாம். இல்லை நான் கல்யாணமாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, பார்த்து செய்யுங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஜாதகத்துக்கு வந்து நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணால் சரியாக வராது, அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அது நிற்காது. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போது இந்த 2வது கல்யாணம்னு பண்ணாலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஜாதகங்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யலாம்? சிம்பிளாக நீ கல்யாணம் பண்ண வேணாம்ப்பா, நீ பேசாமல் விட்டுறது மதி, இந்த ஆணியை பிடுங்க வேணாம், இது தேவையில்லாத ஆணியா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போது ஒருவேளை அவங்க சொன்னதை கேட்குற மாதிரியான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அதை என்ன சொல்லுவாங்க, மன கஷ்டத்துலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அதுக்குமே விதி இருக்கணும் ஒன்று. அப்போது இது அவங்க தப்பிக்கிறது தப்பிக்காமல் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அதாவது வைத்தியம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க டாக்டர்கிட்ட. அவங்களுடைய வைத்திய லெவல் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து காப்பாற்ற முடியும், சிலருக்கு காப்பாற்ற முடியாது. அப்படி பல விஷயங்கள் இருக்கும். பட்டு அந்த வைத்தியர் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஒரே மாதிரி. அது மாதிரி நமக்கு வந்து வர்ற ஜாதகங்கள் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி பிரச்சனையை அனுபவிக்க போறாங்க அப்படின்றது வந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணி பிரச்சனை வராது அவங்களுக்கு அப்படின்னு வந்தாலும் சரி, எது எப்படி எடுத்துட்டாலும் நம்ம அந்த எச்சரிக்கையை கரெக்டாக கொடுக்க முடியும். அல்லது ரெண்டாவது கல்யாணமும் பண்ணி அப்படின்னு ஆரம்பிச்சாங்கனாலே அது சரியா வராதுங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம பட்டுன்னு சொல்லிடவும் முடியும். அதுக்கு இது மாதிரியான ஜாதகங்களை நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இந்த குழந்தை பாக்கியம், இந்த கல்யாண மேட்ரு, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் பண்ணி தோத்து போகிறதுங்கிறத விட, ஒரு வேலையிலேருந்து டெர்மினேட் ஆகிறதுங்கிறத விட, நீண்ட காலமாக வச்சுருந்த ஒரு சொத்தை விற்கிறதுங்கிறத விட, கடன்காரனால் அவமானப்படுறதுங்கிறத விட, அப்படியே உசுரோட உள்ளே இருக்கிறதெல்லாம் உருவி எடுத்துரும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி மொத்தமாக உருவி எடுத்துரும். அதே அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம். அப்போ இதில் வந்து இடிஞ்சு போயிட்டாங்கன்னா சிலர் வந்து சூசைடு வரைக்கும் போயிடுறான். அப்போ இந்த அளவுக்கு போகிறதுங்கிறத நிப்பாட்டுறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் நமக்கு தெரிஞ்ச ஐடியாவில் இதை வந்து நம்ம பிரயோகம் பண்ணோம்னா முதல் கல்யாணமும் ரெண்டாவது கல்யாணமும் நிற்கும் நிற்காது, செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாருத்து கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாதகமும் வந்தது. சரி ரைட்டு பிடிச்சி வைப்போமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன். ஆனால் அது வந்து ப்ராப்பராக எப்பயும் காமிக்கிற மாதிரி காமிக்க முடியாமல் போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் நம்ம அதுக்குள்ளே அடுத்த மீட்டிங்குள்ளே நான் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் டைமுக்கு போயிடலாம் நம்ம. Sir, can she get married again during Guru Dasa? இப்போ வயசு வந்து அவங்களுக்கு 54 வயசு ஆகுதுமா. இந்தா இருங்க வரேன். மற்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி வைங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கூப்பிடலாம் ஒன்னொன்னா. 7 சுக்கரன் 7. ஒரு நிமிஷம்மா, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். 48 வயசு முடிஞ்சிருக்கு. அதாவது நியர்பை 50 வர்றாங்க. ஆம்பளை பிள்ளைங்க ஜாதகமாக இருந்துச்சுன்னா 48 இல்லை 58 பொண்ணு கொடுக்குறேனாலும் சரிங்க, நாங்கள் ரெடிங்க, நாங்கள் புது மாப்பிள்ளைங்க அப்படின்னு பூச்சட்டையை போட்டு வந்துடுவான். ஆனால் இந்த 40 வயசுக்கு மேலே போகும்போதே பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வாழ்க்கை வேண்டாங்கிற முடிவுக்கு அவங்களாவே வந்துடுவாங்க. அவங்க மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்த்தா குரு தசையிலையும் பண்ண முடியாதுமா. இன்னொரு பக்கம் பார்த்தா 8ல் மறைஞ்சு நிற்கிது. அதுவும் ஒரு மீனிங்லெஸ் லைஃபாக இருக்கும். ஓடும், கல்யாணம் பண்ணலாம், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் படி பண்ணலாம். படுனாலும் அதுவும் மீனிங்லெஸ்ஸாக ஓடும். என்ன காரணம் அப்படின்னா குடும்பஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் நிற்கிறது குருவும் கேதுவும் நிற்கிது. பட் குரு வக்ரமாக இருக்கிறதுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்குன்னு அதில் ஒரு எண்ணம் இருந்து அவங்க பண்ணிக்கணுங்கிற முயற்சி பண்ணாங்கன்னா கல்யாணம் நடக்கும். பட் அது ஒரு 18 வயசு 20 வயசு 25 வயசில் கல்யாணம் பண்ணுற மாதிரியான கல்யாணமாக இருக்காதுல்ல. ஒரு கம்பேனியன்ஷிப்பாக தானே இருக்க போகுது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அந்த வகையில் Yes, sir. குருவில் Thank you, கல்யாணம் sir. பண்ணலாம். பட் அது ஒரு மீனிங்லெஸ் மேரேஜாக இருக்கும். இதான் விஷயம். Okay, sir. Thank you. தேங்க்யூ மேடம். ட்ரிபிள் சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2ல் ராகு இருந்தாலே அந்த பிரச்சனை கிரியேட் பண்ணாது சார். அப்படி எடுத்துக்க கூடாது. 2ல் ராகு இருந்தால் அது கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கோங்க ட்ரிபிள்எஸ். இப்போ 2ல் ராகு இருக்குது, 2க்கு அதிபதி ஆட்சியாக இருக்காரு, 2க்கு அதிபதி அதே இடத்துல வக்ரமாக இருக்காரு அப்படின்னாக்கா பண்ணலாம்ல, நல்லா தானே இருக்கும். சரி சார், இன்னொரு சந்தேகம் சார். சார் குரு பார்த்து போயிடுச்சு சார். குரு பார்த்து ராகு பார்த்து ஆகி போச்சு சார் ராகு செய்யல. பானுவர் பாம்பே வலிது. குருவோட பாம்பு வலிமையான கிரகம்ல. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரமணி ஜி சார் வாங்க. ரமணி சார். ரமணி ஹேண்ட் ரைஸே வந்திருக்காரா? பண்ணியிருக்காரு. வாங்க சார். சரி ஓகே சார். அடுத்து மியூட்டை ரிமூவ் பண்ணுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த பெண் ஜாதகத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி கேதுவோட இருக்கிறதுனால அந்த கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் அந்த காரக உறவை பாதிக்கும், இது சேர்ந்து இருக்கிறதுனால அதை பாதிக்கும் கூட எடுத்துக்கலாமா சார்? இந்த கான்செப்ட்லையும் எடுத்துக்கலாம். பட் அந்த கேதுவோட சேர்ந்த குரு வக்ரமாய் நிற்கிறாருல்ல சார், அப்போ அந்த கேதுக்கு பலம் தானே, குருவுக்கும் பலம் தானே. சரிங்க சார், சரிங்க சார். எடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஜெனரல் கொஸ்டின் சார். அந்த சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஜெனரல் கொஸ்டினுக்கு வாங்க. இல்ல இந்த சொல்லிருங்க சார். அடுத்து வேற கேள்வி தான் கேட்கணும்.
இல்ல அதாவது சார் இந்த கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி வந்து வக்ரமா இருந்தா அது சொல்லுங்க. டைம் டிலே. உங்க வாய்ஸ் போயிடுச்சு சார். இல்ல சார் டைம் கேக்குதா? கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் குரு சரி சார் கேக்குதா? நீங்க சொல்லுங்க, கேக்குது. கொஞ்சம் மெதுவா கேட்கும், லேட்டா கேட்கும். சொல்லுங்க நீங்க. சார் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா அந்த லைஃப்ல ட்ரபிள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? ஆனா அவர் வேற ஏதாவது ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்து அந்த திசை நடந்ததுன்னா எப்படி சார் எடுக்கிறது ப்ரோ? கரெக்ட். இப்ப நீங்க சொல்றது சனி கடக லக்ன ஜாதகம் 7ல சனி உட்காந்து வக்ரமா இருக்கார். நடக்கிற தசை வேற ஒரு தசை நடக்குது, அவர் சனி சாரம் வாங்கியிருக்கார். அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா, அந்த கிரகம் ஆட்சியா இருந்ததுன்னா அந்த சாரம் அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த நாதன் வந்து ஆட்சியா இருக்கிறார். ஆனா சாரம் கொடுத்தவர் வக்கரமா இருக்கார். சாரம் கொடுத்தவர் வக்கரமா இருக்காருன்னா இப்ப இந்த பர்டிகுலர் கிரக அமைப்புக்கு, அதாவது எப்படின்னா கடக லக்னம் 7ல சனி. இருங்க வரேன் சார். அம்னி சார் உங்க சைடு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டு இதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புதன் தசை நடக்குது, உத்திரட்டாதி கால் வாங்கி நடக்குது புதன், அப்படி வச்சுக்கிருவோம் சார். அப்போ இந்த சனி தசை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த புதன் தசை நடக்கிறப்ப இந்த சனி கொடுக்க வேண்டிய பலனை புதன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதாவது நெகட்டிவ் பலனை கொடுப்பார். சரி, இப்ப இதே இது வந்து இவர் வக்ரமா இருக்கார். இப்ப வந்து புதன் தசை நடக்குது, அவர் உத்திரட்டாதி சாரம் வாங்கியிருக்கார் அப்படின்னாக்கா இந்த இதுல வந்து ஃபேமிலியில பிரச்சனைகள் வரும். ஆனா பிரிவினைகள்லாம் ஒன்றும் வராது. அதாவது கூடுதலான பிரச்சனைகள் வரும். இப்ப இதே இது வந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசியில உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோமே. இப்படி வச்சுக்குவோம். இப்போ புதன் தசை நடக்குது, அது வந்து அனுஷ நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னாக்கா இப்ப எதுவுமே இருக்காது, இவங்க குடும்பம் நல்லாவே போகும். புரிஞ்சிருச்சா சார்? சார் மியூட்ல இருக்கிறாரு சார். மியூட்ல போட்டுட்டார். இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஆமா சார். ஆமா சார். ரைட் விடுங்க. அவர் வரட்டும், அப்புறம் வேணா பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் போவோம். ராகுல் சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். 7க்கு அதிபதிக்கு வீடு கொடுத்த சனி நீசபங்க ராஜ்யத்துக்கு போறாருல, அப்ப அவங்க சனி ஸ்ட்ராங் 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு சார். அப்புறம் ஏன் சார் 2வது மேரேஜுக்கு போச்சு? 7க்கு அதிபதி சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. நீங்க இந்த இப்ப நான் போட்ட ஜாதகத்தை தான் சொல்றீங்களா? ஆமா சார். எனக்கு புரியலையா, இருங்க வரேன். எங்க சொல்லுங்க, இந்த சார்ட் வந்துருச்சு பாருங்க சார். சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி நீசபங்க ராஜ்யத்துக்கு போறாருல, அப்ப அங்க ஸ்தான பலம் இருக்குன்னு தானே எடுத்துக்கணும். அப்புறம் ஏன் 2வது மேரேஜுக்கு போகுது சார்? 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. இல்லப்பா, ராகு தசையில டைவர்ஸ் ஆகுது. இது கேள்வியை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து 7ஆம் இடத்தை ஃபோக்கஸ் பண்றீங்க, சூரியனை ஃபோக்கஸ் பண்றீங்க, ரைட்டா? ஆமா சார். நீங்க சொல்ற பலன் சூரிய தசையில ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலையே. பட் நடக்கிறது ராகு தசை இல்ல. இல்ல சார், நம்ம பொதுவா இப்ப 2 மட்டுமே வச்சு தசை எடுக்காம 2 மட்டுமே வச்சு எடுக்கும் போது தப்பா வரும். ஓகே சார். அதாவது கரண்ட் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லப்பா. ஓகே சார். சார் அப்புறம் இந்த உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி வீக்கான்னு நம்ம சொல்றோம். ஆனா சம்டைம்ஸ் வீக்கானா அது வந்து 2வது மேரேஜ் கூட்டு போயிருது. அது நம்ம வீக் ஆகுதுன்றது தப்பான பாயிண்டா இருக்குமா? இல்லப்பா, நிச்சயமா தப்பான பாயிண்டா இருக்காது. ஏன்னா நான் நிறைய ஜாதகத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த 2வது கல்யாணத்தை கொண்டு போனதுக்கு வேற காரணங்கள் அந்த ஜாதகத்துல இருக்கும். அந்த பாதகாதிபதி தசை நடக்கிறப்ப அவர் வீக்கா இருந்தும் 2வது கல்யாணத்துக்கு போயிருச்சா? இல்ல சார், வேற திசையில போயிருக்கு. அப்படி சொல்லுங்க, அதான் மேட்ரு. ஈவன் அவர் வீக்கா இருந்து அவர் திசையிலேயே கொண்டு போறதும் உண்டு. இப்ப பார்த்தோம்ல, சனி வந்து நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்றோம் இல்லையா, மாட்டிக்குது இல்ல, பாதகஸ்தானத்துல எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ எங்கனையா ஒரு பக்கம் இடிக்கும். நம்ம அதை வந்து கணிக்கிறதுல தான் இருக்கே தவிர அது வீக்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப நாளா வந்து வக்ரம் பெற்ற கிரகங்கள் வீக் ஆயிருச்சு, அது ஒரு பலனும் செய்யாதுங்கிற மாதிரியான கான்செப்ட்ல தான் போய்கிட்டே இருந்தோம். எடுத்து பார்த்தா பலன் நிறைய மிஸ் ஆகும். ஏன்னா வக்ரமானவனுடைய திசையில கோடீஸ்வரனா பிழைப்பாங்க, ஆட்சி பெற்றவனுடைய திசையில கடை வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பான்.
அப்போ இது ரெண்டையும் பார்க்குறப்ப தான் வந்து நமக்கு அந்த கான்ட்ரவர்சி வரும். அதனால தான் இது எப்படி வருது அப்படிங்கிறத ஒன்றுக்கு நிறைய ஜாதகங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வர வர ஒருவேளை இப்படி ஆப்போசிட் ரியாக்ஷன் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வச்சு பார்த்ததுல தான் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது பலன். அப்போ நீங்கள் வந்து வீக்காக இருக்குங்கிற பாயிண்ட்டுக்கு அதனால தான் 9 கிரகத்தில் 9மே நல்ல கிரகம் 9மே கெட்ட கிரகம் அப்படி வச்சுக்கிறது. ஓகே சார். ஓகே சார், ஒரே கொஸ்டின் சார். சார் 9 எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் வந்து சம்டைம்ஸ் 9 தசாபுத்தியில் கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு 2வது மேரேஜ் போகுது. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரதசை சனி புத்தி, சனி 9க்கு அதிபதி. அவங்க 2வது மேரேஜ் பத்தி கேட்டிருந்தாங்க. சம்டைம்ஸ் 9 கனெக்ட் ஆனா கூட 2வது மேரேஜ் போகுது. அப்படி பார்க்கலாமா சார்? ஆனா 9 நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. 9ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறதுனால அதில் பார்க்கறதுங்கிறத விட அடுத்த ஆப்ஷனை நோக்கி போகிறது சரியா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனது. இப்போ இவங்களுக்கு அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி சனி தசையில் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சனி அடி வாங்கியிருக்கும். என்ன காரணம்னா 5ஆம் இடத்ததிபதி அல்லது 9ஆம் இடத்ததிபதி தசை நடந்து அவர் வீக்காக இருந்தாருன்னா அந்த டைமில் எதிர்பாலினத்தின் மேலே ஈர்ப்பு வரும், கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஆகாமல் இருந்தாலும். ஸோ அந்த வகையில் அவங்க அந்த ஈர்ப்பில் அந்த கொஷினை கேட்டிருக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களுடைய கேரக்டரையும் நடத்தையும் மாற்றும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? 5ஆம் இடத்ததிபதி தசா புத்தி வந்து வீக்காக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ல இது வரும். ஆமாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். அடுத்து ஸ்ரீனிவாசன் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சரதன் சீனிவாசன் சார். எனக்கு ஜெனரல் கொஸ்டின் இல்லை சார். எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, பெட்லைஸ் பண்ணிருக்கேன் சார். 10 நாளா இருக்காங்க. காய்ச்சலா இருக்குது. பட் என்ன காய்ச்சல் இதுவரையும் டாக்டர் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வைத்தியம் போயிட்டே இருக்கு. ஒரு தடவை நல்லா இருக்காங்க, ஒரு தடவை காய்ச்சல் வந்துடுது. காய்ச்சல் வாங்கியிருந்தா கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, இதுவரையும் கியூர் ஆகல. அதான் ஒரு மனசு ஒரு மாதிரியா இருக்கு சார். அதான் கேட்கலாம். சரிங்க சார் சொல்றேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணு. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது சார்? கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது சார். 94 கல்யாணம் ஆயிடுச்சு. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1977 மார்ச் 20. டைம் 9:30 AM சேலம். ஆஹா, இதையும் காமிக்க முடியாதா? சரி, ரைட். சுக்கிரன் சனி இப்போ எத்தனை நாளா சார் பெட்ல இருக்காங்க? சார் போன வெள்ளிக்கிழமையில இருந்து இருக்காங்க சார். 7 நாளா இருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி வீட்டுல 2 நாள் வச்சு பார்த்தேன். இன்னும் பெட்ல தான் சார் இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல ரெக்கவரி ஆகும் சார். உங்களுக்கு சரிங்க ஐடென்டிஃபை சார். பண்ணிடுவாங்க. இதில் என்ன சரி சார். சிக்கல்னா சரி சார். புதன் அந்தரம் நடக்குது. புதன் வந்து வீக்கா இருக்கார். 12ஆம் பாவத்துல போய் நீசமாயிருக்காரு. ஆமா சார். உத்திரட்டாதி சனிசாரம் வாங்கியிருக்கிறாரு. சனி ஆமா வந்து சார். சுகஸ்தானத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு, பாதகாதிபதியாகி. அதனால இவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரியில ப்ராப்ளம் இருக்கும் சார். அதாவது லங்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் அலர்ஜி ஆகி அதில் காய்ச்சல் வந்திருக்கும். நம்ம மக்கள் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சளி இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், சளி கம்ப்ளைண்டே இல்ல சார். அதான் சார் எல்லா டெஸ்ட், பிளட் டெஸ்ட்ல இருந்து எல்லா ஸ்கேனும் எடுத்தாச்சு சார். கெட்டு, ஆட்டு, வயிறு, 2 அனைத்து நாள் ஸ்கேனும் பண்ணியாச்சு. எல்லா பிளட் டெஸ்டும் பண்ணியாச்சு. ஏன்னா எந்த காய்ச்சலும் கண்டுபிடிக்க முடியல. இல்லை, ஒன்றும் பயப்பட வேணாம் சார். அவங்களுக்கு வந்து 2 நாளில் வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. 2 நாள் கழிச்சு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வேலைக்கிழமை சார். வியாழன், வெள்ளி, சனி விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ரெக்கவரி ஆவாங்க. சரி சார். சார் நான் ஒரு கணக்கு எடுத்தேன் சார். அது சரியா சொல்லுங்க சார். சார். இப்ப தசாநாதன் சுக்கிரன், புத்திநாதன் சனி. இப்ப கோச்சாரப்படி 6 வக்கராயி ஒரு கடகத்துக்கு போயிட்டாரு சுக்கிரன். அந்த எப்ப வக்கராயி கடகத்துக்கு போனாரு சுக்கிரன், அப்ப இருந்து தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. இந்த சஸ்தாசமா வக்கரமாயி போனதுனால இந்த பலன் வந்திருக்குமான்னு என்னோட கணிப்பு சார். சரியா? தாராளமா, இது ரொம்ப கரெக்டு தான். நீங்கள் எடுத்தது கரெக்டு தான்.
சுக்கிரன் சார் வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு இல்லையா? ஆமா சார் ஆமா சார். அதுவும் வக்கராயி கடகத்துக்கு போகும்போது தான் அந்த மாதிரி பெட்லைஸ் ஆனாங்க. நிச்சயமா கரெக்டா ரெக்கவரி. 7ஆம் தேதி கடகத்துக்கு போறாரு, 7ஆம் தேதி பெட்லைஸ் பண்றேன். ம் 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 நான் அப்பெல்லாம் அப்படி எடுத்தேன். இப்படி எதனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்தேன். கரெக்ட் தான் அங்க சார். புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்களா சார்? அது சார் மேச லக்னமா ரிசல்ட் லக்னமா வருதா சார்? மேஷ லக்னம் வருது. ரைட், ஓகே ஓகே சார். இதுல போட்டா நம்ம சாப்ட்வேர்ல போட்டா ரிஷபம் வருது. ஓ, ரிஷப லக்னம் கிருத்திகை 2ஆம் பாதம் வந்துருதோ? ஆமா, ம். இப்போ நம்ம சாப்ட்வேர்ல. இன்னொரு விஷயம், மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போகும்போது தான் இவங்க பெட்டுக்கு போறாங்க, ரைட்டா சார்? இல்ல சார், சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு போகும்போது. ஓ, சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு போகும்போது பெட்டுக்கு போறாங்க. ஆமா, அப்ப கும்பத்துல சனி, கடகத்துல சுக்கிரன் வருமா, சஸ்தாகத்துல வருது இல்லைங்களா? சஷ்டாஷ்டமம் வருது. கரெக்ட் அப்பதான் தான். இவங்க பெட்லைஸ் பண்றாங்க. நான் அப்படிதான் கணக்கு எடுத்தேன். இதனாலதான் 2 பேரும் வக்கரம் ஆகுறாங்க. தசாநாதம் பூச்சினாலும் ஏற்கனவே இங்க 2 பேரும் ஜாதகத்திலேயே வக்கரமா இருக்காங்க. நான் ம். சஸ்தாகம் வந்ததுனால இப்படி ஆயிருக்குமோன்னு என்னுடைய கணிப்பு எடுத்தேன். கரெக்ட் தான். நான் இன்னொரு டைப்பா எடுத்திருக்கேன் சார். அதாவது இதுல எடுத்திருக்கல, அதை உங்க இது போடுறதுக்கு முன்னாடியே, ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே ஜாமக்கோள் எடுத்துட்டேன். சரி சார். ஜாமக்கோள்ல வந்து உதயங்கவிப்பு வந்து இதுல வந்துருது, துலாத்துல வந்துருது, அது மேலேயே புதன் வந்துருது. ம் அப்போ புதன் வந்து ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்ட கிரகம். அதே இது புதன் வந்து சாஃப்டான நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கின்னு, ம் ஹார்டானதுன்னு எடுத்துக்கிட்டா ரெஸ்பிரேட்டரி. இப்போ இது ஹார்டானதுல தான் நிற்கும். இதுல வந்து அலர்ச்சி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பரிவர்த்தனை ஆயிருக்கனால ரெக்கவரி ஆயிரும். கைப்பு ஒன்றா ம். இருக்கனால நிறைய நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க அல்லது பயந்துருப்பீங்க. பயப்பட வேண்டியதில்லை. இல்ல சார், இப்பயே ₹1 பக்கமா செலவாயிடுச்சு. என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்க முடியல சார். இல்லை, இது வந்து இதுதான் மேட்ரு. நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ல தான் சார் வந்திருக்கும். ரெக்கவரி ஆயிரும் சார், பயப்படாதீங்க. சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஜீவகுமார் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்து தசை நடத்தினா வந்து பிரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம நிறைய இடத்துல. குரு பார்த்தாரு அப்படின்னா அந்த பிரிவு வந்து தன்மையா இருக்குமா, இல்ல பாதி பிரிவு, இல்ல எங்கேயாவது வெளியில போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி இருக்குமா சார்? இன்னொன்னு, கணவன் மனைவி 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு லக்னத்துல செவ்வாய் இருந்து தசை நடத்தும் போது இன்னொருத்தருக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வந்து தசை நடந்தது அப்படின்னா பிரிவு அப்பயும் ஏற்படுத்துமா சார்? இந்த மாதிரி நீங்க சொல்ற பாயிண்ட்ல எல்லாம் பாசிட்டிவான பிரிவினைகள். பாசிட்டிவான பிரிவினைகள்ங்கிறது என்னது? ஏர்போர்ட் வரைக்கும் வீட்டுக்காரம்மா கூட்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வர்றாங்கல்ல, ஏர் பஸ், அதுவும் பஸ் தானே, அப்படி ஏற்றி விட்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி. அதாவது இப்போ சாஃப்டான பிரிவினைகள் இருக்கும். ஓகே, ரொம்ப அந்த மாதிரி ஏதோ சண்டை போட்டு மல்லு கட்டிலாம் அந்த மாதிரிலாம் போகாது. பயப்படாதீங்க, அப்படிலாம் வராது. ஓகே சார். இன்னொரு கேள்வி சார். இப்போ ஒருத்தர் ஜாதக கட்டத்தை பார்த்து அவரோட பேர் என்னன்னு நம்மளால கணிக்க முடியுமா சார்? அப்படின்னு சிலர் சுத்திட்டு இருக்காங்க சார். அதுக்கும் அது செய்யலாம் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு நண்பர் நம்ம மீட்டிங்லேயே கூட பேசியிருக்காங்க. நிறைய மீட்டிங் நானும் கேட்டிருக்கேன். இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நம்மளா இருக்கிறனால சொல்றேன். நிறைய மீட்டிங்ல அவர் பேசுற மேடையில நானும் இருந்திருக்கேன், பேசியிருக்காரு. பேரை சொல்லலாம் அப்படின்னுட்டு, பேர்ல இருந்து ஜாதகத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் எதையுமே எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லி காமிக்கல, சொல்லி இது பண்ணல. நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்றாரே தவிர அதை சொல்லி காமிக்கணும்ல. அதாவது எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும், ஓட்டி காமிக்கணும்ல சார். அப்போ நம்ம பார்த்துட்டு நம்மளும் ஓட்டலாம்ல. அது வந்து இது இப்படி பண்ணலாம்னே தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற கான்சன்ட்ரேஷன் அதில் இல்லை. ஆனால் நாடி ஜோதிடத்தில் பேர் சொல்லுவான். அந்த பேர் சொல்றதுக்கான டெக்னிக்கை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். அதாவது சச்சா சிச்சி சுச்சு சென்னுக்கிட்டு இருப்பான், காவரிசை சாவரிசை பாவரிசை. நான் ஐயா எப்பா என்னைய பாவம்டா விட்டுடான்ற மாதிரி இருக்கான். நீங்களே சொல்லிருக்கீங்க சார், சேதுவோ என்னமோ ஒரு பேர் சொல்லிருக்கீங்க, போஸ். போஸ் கரெக்ட். அதனால இது வந்து பிராக்டிக்கலா ஒத்து வராது சார். அது அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு இடத்துல கூட சொன்னாங்க. வெளிநாட்டில் போய் ஒருத்தர் நாடி ஜோதிடம் பார்த்தாராம். நாடி ஜோசியர் வந்து அந்த நாடியோடய வெளிநாடு போயிட்டார். அங்கே போய் பார்க்கல, ஒருத்தர் வந்து உட்காந்து ஜாதகம் கேட்டாராம். அப்போ வந்து முளத்துல பாதி இவருடைய பேரு அப்படின்னு வந்துதான். முளத்துல பாதினா 2 ஜான் சேர்ந்தது 1 முழம். அப்போ இவருடைய பேர் ஜான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் இது ப்ராக்டிக்கலா ஒத்து வருமானு தெரியல. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், அதாவது நிறைய தடங்கல்கள், இடைஞ்சல்கள் அத்தனைக்கும் மத்தியில தான் நம்ம வந்து வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது. கடைசியில் இப்போ வந்து ஜாதகத்தை கூட எடுத்து காமிக்க முடியல. நான் நாளைக்கு தம்ப்நெயில் போடுறதுக்கு என்னன்னு தெரியல. இத்தனை இடைஞ்சல்கள். இது வந்து இப்போ நான் சொன்னது ரொம்ப சாதாரணம். இது மாதிரி நிறைய இடைஞ்சல்களை தாண்டி தான் நம்ம வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த சைடில் இல்லை. இன்னைக்கு பாருங்க ஒரு பியூட்டி, யூடியூப்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கு.
இன்னைக்குன்னு நான் அந்த ஃபோனை வச்சுட்டு வெளியில் போயிட்டேன். ரத்னவேல் வந்து ஃபோனை எடுத்து கூலாக என்ன சொல்லியிருக்கான், இன்னொரு ஃபோனை சொல்லி அந்த நம்பருக்கு கூப்பிடுங்கன்னு இருக்கான். அந்த நம்பருக்கும் இங்கே வீட்லேயே இருந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் கூகுள்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி நிறையா அப்படி விட்டு விட்டு போகுது, என்னன்னு தெரியல. அது வரட்டும். அந்த ஒரு டைம் மாறையில் அப்படி எல்லாமே திருவிக்கிட்டு அப்படி சரசரன்னு வரும். வர்ற வரைக்கும் மெதுவாக போயிட்டு இருப்போங்கிற முடிவில் தான் அப்புறம் போகிறது. டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனோம்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி வருத்தப்படுத்தி நம்மளை இது பண்ணிக்கிறதே என் சிரமம். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நார்மலாக போச்சுன்னா ஒரு 30 செகண்டில் வரும். மிஞ்சி போய் ஏதாவது ஒரு பிரேக் ஆச்சுனாக்கா ஒரு அரை மணி நேரத்தில் வரும், 1 மணி நேரத்தில் வரலாம் இல்லையா? 2 நாள் இன்டர்நெட் இல்லை எனக்கு. என்னடா காரணம் அப்படின்னா, அவனும் தேடுன்னு தேடிட்டு வந்து கேபிளை வந்து அணில் கடிச்சிருச்சுங்கன்ட்டான். சிம்பிளா அணில் கடிச்சதுனால 2 நாள் இன்டர்நெட் இல்லாமல் இருந்தேன் எனக்கு. அதையும் பாருங்க. நான் அதான் சொன்னேன், பரவாயில்ல அணில் கடிச்சா பரவாயில்ல, நீ எதுவும் கடிச்சு வைக்கல, இல்லை விடு அப்படின்ட்டு தான். அப்புறம் திருப்பி அடுத்த போன மீட்டிங்க்கு முன்னால் இந்த வேலை நடந்தது. அது மாதிரி வந்துருச்சு. ஸோ மீண்டும் நம்ம விரைவிலேயே விரைவில் தொடர்ந்து சந்திப்போம். பழைய மாதிரியே சந்திக்கலாம். அந்த நம்பிக்கையோட நானும் இருக்கிறேன். மீண்டும் இன்னொரு மீட்டிங்கில் நம்ம சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ நன்றிங்க சார். சார். அவ்வளவுதான் சார்.